அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறுகளோட பல்நோக்கு திட்டத்தின் பெயர்கள் பலனடையும் மாநிலங்களை பற்றி பார்ப்போம். இதை சிம்பிளாக ஷார்ட்கட்டில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், தாமோதர் ஆறு. அது மோதறாங்க, மோதல்னு ஞாபகம் வச்சுங்க. தாமோதர் அப்படின்னா மோதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யாருக்கு இப்போ மோதல்னா, மேற்கு வங்கத்தில் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் மோதல் நடக்குது. ஓகேவா? அதை பார்த்து ஜர்க் ஆகிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற ஜார்க்கண்ட். ஜர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்கத்தில் மோதல் நடக்குது. யாருக்கு? அது யாருக்குன்னா இருந்துட்டு போட்டோம். மேற்கு வங்கத்தில் வந்து மோதல் நடக்குது. அதை பார்த்து பக்கத்து மாநிலத்தில் வந்து ஜர்க் ஆகிட்டாங்க. ஜர்க்கை வந்து ஜார்க்கண்டு ஞாபகம் வச்சுங்க. பக்ரானங்கல், இதை பின்னாடி சொல்கிறேன். ஹிராகுட் திட்டம். இராகுட் இது வந்து குட் அப்படின்னா, குட் அப்படின்னா நீளம் அப்படின்னு நான் வச்சுங்க. குட்டை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நீளம். இராகுட் அப்படின்னா உலகின் மிக நீளமான அணை. இதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள். ஹீரோ வந்து மகா நடிகர் ஆன உடனே ஓடி போயிட்டார். சின்னதாக ஒரு சிம்பிள் ஷார்ட்கட். ஹீரோ வந்து மகா நடிகன் ஆன உடனே ஓடி போயிட்டார். இராகுட் திட்டம், மகாநதி, ஒடிசா. கோசி திட்டம். நெக்ஸ்ட்டு கோசி திட்டம், கோசி ஆறு. கோச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்து கோச்சிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு பாலத்து மேலே போயிட்டார். கோசி திட்டம் அப்படின்னா பீகார், நேபாளம் பயனடையும் மாநிலங்கள். நெக்ஸ்ட்டு துங்கபத்ரா திட்டம். துங்கபத்ரா திட்டம். துங்கபத்ரா அப்படின்னா தூங்காத பத்திரமா இருக்கணும். எப்படி தூங்காத பத்திரமா இருக்குன்னா, AK-47 வச்சுக்கிட்டு பத்திரமா இருக்கணும். AK-47. ஏனா ஆந்திர பிரதேஷ், கேனா கர்நாடகா. கேனா கேரளா போட்டிருக்கூடாது, கேனா கர்நாடகா. தெகிரி அணை. தெகிரி பகீரதி. கிரி ரதி. அதாவது கிரி படத்தில் வந்து ரதி மாதிரி இருக்கிற ஹீரோயினியை கடத்திட்டு போனதால் ஹீரோ வந்து காண்டாயிடுவார். உத்தரகாண்ட். தெகிரி பாகீரதி உத்தரகாண்ட். நெக்ஸ்ட்டு சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, சாம்பல்னு ஞாபகம் வச்சிங்க. சாம்பல்னா ராஜஸ்தானோட மத்தியில் போயிட்டு நின்னா நம்ம வந்து சாம்பல் ஆகிடுவோம். ஏன்னா அங்கே வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம்னா சாம்பல் ஆறு. நெக்ஸ்ட்டு நாகார்ஜுனா சாகர் திட்டம். அர்ஜுனனுக்கு வந்து யார் உபதேசம் பண்ணதுன்னா கிருஷ்ணர். இது எல்லாருக்கும் தெரியலவா? அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணது கிருஷ்ணர். நாகார்ஜுனா வந்து எந்த ஸ்டேட் ஆக்டர்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? நாகார்ஜுனா சாகர் திட்டம், கிருஷ்ணா ஆறு, ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட்டு சர்தார் சரோவர் திட்டம். சர்தார்ஜி நர்மதாவை கூட்டிகிட்டு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் வழியாக போகிறார். அதாவது மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானும் வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்திரா காந்தி வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை சட்டுன்னு கிளம்பிடுவார். சட்லஜ். இந்திரா காந்தி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சட்டுன்னு கிளம்பிடுவார். எப்படி போவார்னா யானை மேலே போவார். யானை மேலே ராஜா அது மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா யானை மேலே ராஜா மாதிரி போவார். யானை ஹரியானா, பஞ்சம்னா பஞ்சாப், ராஜா மாதிரி போவோன்னா ராஜஸ்தான். அதாவது இங்கே வர 3 மாநிலம் தான் இங்கே பக்ரானங்கல் திட்டத்துக்கும் வரும். அதே ஆறு சட்லஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேட்டூர் அணை எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். காவேரி, தமிழ்நாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.